ஜோ கிச்சனில் பன்னீர் லெமன் ரைஸ் அண்ட் கோகோனட் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் துவையல் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து அதோட சேர்த்து சாப்பிடுங்க. இந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சூடு பண்ணதும், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு 1 ஆர் 2 க்ரீன் சில்லி, பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். இப்போ 1/2 லெமனோட ஜூஸ், அப்புறம் அதுலேயே வந்து மஞ்சத்தூள் கலந்து வச்சுக்கணும். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து கூட குறைச்சி நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹீட்டாக தேவையில்லை. பன்னீரை வந்து நான் துருவி வச்சுருக்கேன், கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கையில் வந்து பொடிச்சு கூட வச்சுக்கலாம். இப்போ பன்னீரை வந்து ரொம்ப ஹீட் பண்ணி கலக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே கெட்டியாயிரும், சாப்பிட்றப்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆகும். அதனால ஒட்டுன மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஆறுனதும் பொல பொலன்னு பிரிஞ்சிரும். இந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பேன் ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறம் கூட பன்னீரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான பன்னீர் லெமன் ரைஸ் கிடைக்கும். இப்போ வந்து இது துவையல், தேங்காய் துவையலுக்கு கோகம் வந்து புளி, கொடம்புளி சேர்த்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும் சேர்த்திக்கலாம். தேங்காய், வரமிளகாய், அந்த கொடம்புளி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, இவ்வளோ தான். இதை மட்டும் போட்டு நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதோ எண்ணெய் ஊற்றி பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லை. இது நிறையா ரைஸ்க்கு வந்து இந்த துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.